ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. அவங்க பிரஸ்ட் கேன்சர் தான். ஆப்ரேஷன் கீமோ எடுத்ததுக்கப்புறம் ஒரு 2 நாள் தொண்டையெல்லாம் வந்துட்டு ரொம்ப முழுங்க முடியாது அப்படி இப்படின்னா, இப்போ 4th டைம் இப்போ நான் வந்து மெடிசன் வாங்கிட்டு போனேன். என் பேர் சுப்பிரமணியன். பேஷண்ட் பேர் சத்யா. 56, பாண்டிச்சேரி. இப்போ ஓரளவுக்கு நல்லா இருக்காங்க. ஓரளவுக்கு பார்த்துட்டு இப்போ ஒரு 2 கீமோவுக்கு முன்னாடி டாக்டர் பார்த்தாரு. பார்த்துட்டு கீமோ மட்டும் கண்டினியூ பண்ணுங்கன்னாரு. இன்னும் ஒரு கீமோவோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க, போதும், மாத்திரை மட்டும் எடுத்துக்கோங்க, இதோட அப்படி மாத்திரையிலே கண்டினியூ பண்ணிக்கலாம், இனிமேல் கீமோ தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 3 இயர்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. அவங்க பிரஸ்ட் கேன்சர் தான். ஆப்ரேஷன் பண்ணாங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்படியே அந்த இதுலேயே இருந்தது, கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருந்தாங்க கீமோ அது இதுன்னு. அப்புறமா இப்போ ஒரு டைமுக்கு முன்னாடி நாங்கள் அந்த இதில் பார்த்துட்டு தான் அப்புறமா இங்கே வந்துட்டு இந்த இதையும் சேர்த்து சாப்பிட சொன்னோம். ஒன்றும் பிரச்சனை, நல்லா இருக்காங்க. இப்போ 4th டைம் இப்போ நான் வந்து மெடிசன் வாங்கிட்டு போகிறேன். இல்லை, நல்லாவே அவங்களுக்கு இம்ப்ரூவ் ஆகிருக்குன்றாங்க. அவங்களுக்கு ஃபஸ்ட்டெல்லாம் தொண்டையெல்லாம் வந்துட்டு ரொம்ப முழுங்க முடியாது அப்படி இப்படின்னாங்க. இப்போ ஓரளவுக்கு நல்லாவே இருக்காங்க, ஹெல்த்தியாகவே இருக்காங்க. ஒன்றும் தப்பு இல்லை, பயப்படுற மாதிரி ஒன்றும் தெரியல. இல்லை, கொஞ்சம் இதுவாக தான் இருந்தாங்க அவங்க. அந்த கீமோ அந்த இதுலேயே போனதுனால அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி பயமும் அது இதுமாக தான் இருந்தது. அப்புறமா இந்த இதை வந்து இப்போ இங்கே சாப்பிட்டதுக்கப்புறமா அது கொஞ்சம் பிளட்டில் ஊற ஆரம்பிச்சோன்னே இப்போ ஓரளவுக்கு இதை ரெகுலராகவே எடுத்துக்கிட்டாங்க. அந்த ஃபுட்டுலேயும் அவங்க கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகிட்டாங்க. அந்த சுகரு அந்த இதெல்லாம் சேர்க்கக்கூடாதுன்னு சொன்னோடனே அதில் இது பண்ணோடனே அவங்க கொஞ்சம் ஓரளவுக்கு இப்போ கண்ட்ரோல் ஆகிக்கிட்டாங்க. அவங்களே செல்ஃபாகவே அவங்களே பண்ணிக்கிறாங்க, எல்லாமே பண்ணிக்கிறாங்க. எல்லாமே அவங்களே எல்லா இடமே இதுதான். டாக்டர் என்ன சொன்னார், பார்த்துட்டு இன்னும் ஒரு ஃபைனலாக இன்னும் ஒன்று பண்ணிக்கோங்க அப்படின்னாங்க. கீமோ டாக்டர் அங்கே பாண்டிச்சேரியில் பார்த்துட்டு இப்போ இவங்களும் பார்த்துட்டு சொன்னாங்க, அடுத்தது இன்னும் கீமோ அந்த ரிசல்ட்டை பார்த்துட்டு சொல்லுங்கள், இன்னும் கொஞ்சம் ஏதாவது மெடிசன் ஏதாவது ரிடியூஸ் பண்ணி டேட் ஆக்ஷன் பண்ணி தர்ற மாதிரி நாங்கள் சும்மா பார்க்குறோம் அப்படின்னு இருக்காங்க. 7 சொன்னாங்க, 7 முடிஞ்சிடுச்சு. இன்னும் 1 இருக்குது ஃபைனலாக. ஒரு செக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை, கீமோ எடுத்ததுக்கப்புறம் ஒரு 2 நாளுக்கு அப்புறம் நல்லா இருப்பாங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப இதுவாக இருக்கும், ஒரு மாதிரி டிசென்ட்ரி ஆகும், ஒரு மாதிரி இதுவாக இருக்கும், வயிற்றுமுக இதெல்லாம் ஒரு ஃபீவர் வர மாதிரி எல்லாம் இருக்கும். ஒரு 2 days தான் இருக்கும், அதுக்கப்புறம் நார்மல் ஆகிடும். அப்புறம் இந்த மெடிசனை அதுக்கப்புறமா கண்டினியூ பண்ணிக்குவாங்க. அப்புறம் அவங்க ஃப்ரீ ஆகிடுவாங்க. கீமோக்கு போகிறதுக்கு முதல் நாள் நைட்டு சாப்பிட மாட்டாங்க. அதே மாதிரி கீமோ முடிச்சு வந்தவொடனே மறுநாள் அந்த இது சாப்பிட மாட்டாங்க. அதுக்கப்புறமா கண்டினியூ பண்ணிக்குவாங்க. டயட்டில் இருக்கிறதுனால தான் அவங்களுக்கு அந்த ஒரு இது வருதுன்னு நினைக்கிறாங்க. இது கொஞ்சம் இது சாப்பிட்றது அவங்களுக்கு இன்னும் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிறாங்க. அவங்க தெரியுது, எங்களுக்குள்ளே தெரியுது அது. ஆமாம், இது ஒரு நாள் கூட நிறுத்தக்கூடாதுங்கிற மாதிரி அவங்க கொஞ்சம் இதுவாக இருக்காங்க.